வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்க நியூ பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உதவியாளர் கேட்டகரியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி டிப்ளமோ ஐடிஐ பிஜின்னு என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான், விண்ணப்பிச்சுக்கலாம். இனிஷியல் சேலரி பர் மந்த்துக்கு 19,500 71,900 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். இது இல்லாமல் அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி உங்களுக்கு 25,000க்கும் மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸோ கிடையாது. எல்லாருமே ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் இல்லை, டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸுமே தமிழ்நாட்டில் தான் இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க மார்ச் 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையிலிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான், எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான், ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவுமே தெரியல. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு அசிஸ்டன்ட் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு சாம்பிள் அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபார்மேட் க்ரியேட் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சாம்பிள் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டரில் வேர்ட் டாக்குமெண்ட்டில் நீங்கள் இதை வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை வந்து கரெக்டாக பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணிக்கிங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து ஒட்டிடுங்க. நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவியின் பெயர் இங்கே ஃபில் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட பெயர், உங்களுடைய அப்பா அல்லது கணவரோட பெயர், உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ், உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ், பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் கொடுக்கணும். அதே மாதிரி தற்போதைய முகவரியும் பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் இங்கே ரைட் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருங்க. உங்களுடைய ஜாதி மதம் இங்கே ஃபில் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களோட கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. பிறந்த தேதி இங்கே ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய கல்வி தகுதி நீங்கள் ஃபில் பண்ணணும். மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் என்ன வச்சுருக்கீங்களோ அதை இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். அதை வந்து இங்கே வந்து அவங்க சொல்லியிருக்க மாதிரி டேபிளில் கரெக்டாக ஃபில் பண்ணணும். அதாவது 8th ஸ்டாண்டர்ட் 10th 12th டிகிரின்னு சொல்லி அடுத்தடுத்து என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சப்ஜெக்ட் படிச்சிங்க, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, டோட்டல் மார்க்ஸ் என்ன, அவுட் ஆஃப் மார்க்ஸ் என்ன, பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் என்ன, இது எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கிளியராக ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அரசால் வழங்கப்பட்ட முன்னுரிமை சான்றிதழ் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் தரணும். என்ன பேசிஸில் நீங்கள் முன்னுரிமை வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற அதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணும். அடுத்து உங்களோட மெயில் ஐடி ஃபில் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுங்கிற லிஸ்ட் அவுட் இது. உங்களோட டிசி, அனைத்து குவாலிஃபிகேஷனுக்கான மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, அதோட அரசால் வழங்கப்பட்ட முன்னுரிமை சான்றிதழ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கீழே பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர் கையொப்பம் கேட்டிருக்காங்க. இங்கே உங்களோட சிக்னேச்சரும் போட்டுருங்க, ஓகேங்களா? இதெல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். அப்ளை பண்ண வேண்டிய அட்ரஸ் இதுதான். தலைமை தயாரிப்பாளர் ப்ராக்கெட்டில் mo.co.po அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. தமிழ்நாடு திரைப்பட பிரிவு, கலைவாணர் அரங்க வளாகம், வாலஜா சாலை, சென்னை 2 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு லாஸ்ட் டேட் மார்ச் 20ஆம் தேதி ஈவினிங் 4 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான். தமிழ்நாடு திரைப்பட பிரிவிலிருந்து இந்த வேக்கன்சிஸ் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கலைவாணர் அரங்க வளாகம், வாலஜா சாலை, சென்னை 602 அப்படிங்கிற அட்ரஸில் இந்த தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையோட தமிழ்நாடு திரைப்பட பிரிவு லொக்கேட் ஆகியிருக்கு. இங்கே தான் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸுமே இருக்கும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்தி மக்கள் தொடர்பு துறையினோட கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வரும் தமிழ்நாடு திரைப்பட பிரிவில்
உங்களுக்கு வந்து வேக்கன்சிஸ் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. அதாவது திறன்மிகு உதவியாளர் நிலை 2 முன்னாள் தயாரிப்பு உதவியாளர் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு தகுதி இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது திறன்மிகு உதவியாளர் கிரேட் 2 முன்னாள் தயாரிப்பு உதவியாளரில் 2 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. கம்யூனிட்டி வாரியான பிரேக் ஆஃப் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆதி திராவிடருக்கு 1 வேக்கன்சிஸ், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினருக்கு 1 வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரியை பொறுத்த வரைக்கும் 19,500 76,900 வரைக்கும் லெவல் 8 வந்து பெய்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அலவன்சஸ்லாம் இருக்கும். இது பேசிக் பேமெண்ட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி 25,000க்கும் மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, பிஜி இந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். நீங்கள் அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதோட அவங்க ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. மினிமம் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதாவது ஏதாவது ஒரு பிரான்ச்சில் மோஷன் பிக்சர் ப்ரொடியூசிங் கன்சர்னில் உங்களுக்கு ஃபிலிம் டெக்னாலஜியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 3 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/7/2026 அந்த டேட்குள்ளே உங்களோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 28 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 28 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 28 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். பணியமர்த்தப்படும் இடம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு திரைப்பட பிரிவு, கலைவனர் அரங்க வளாகம், வாலஞ்சா சாலை, சென்னை 2ங்கிற அட்ரஸில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு மார்ச் 20ஆம் தேதி ஈவினிங் 4 மணி வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வர அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து சைன் பண்ணி சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சைன் பண்ணாமல் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்ளிகேஷனில் நீங்கள் சைனுமே வந்து மறக்காமல் பண்ணி அதோட தேவையான டாக்குமெண்ட்ஸ் அவங்க சொல்லியிருக்க மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அப்ளை பண்ணணும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வயது தளர்வுகள் வந்து அரசு விதிகளின்படி பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. அதாவது ரிலாக்ஸேஷனுமே உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே இல்லை. ஃப்ரீயாகவே அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் மார்ச் 20ஆம் தேதி ஈவினிங் 4 மணி வரைக்கும் வர அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூக்கான வென்யூ, டேட்டு, பிளேஸு, டைமிங் இதெல்லாமே தெரியப்படுத்துவாங்க. நீங்கள் டைரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டர்வியூக்கு போகிறப்போ உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். இன்டர்வியூ அன்றைக்கி உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த ஜாப் ரிலேட்டடான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நீங்கள் டைமுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கிங்க. நாங்கள் கொடுக்குற அப்டேட் எல்லாமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.